கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில நகர சபைகளுக்கான தலைமை வேட்பாளர்களை தெரிவு செய்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பு மகாநகர சபாව ඇතුළු ඒ நகர சபா කීපයක් සඳහා கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில நகர சபைகளின் தலைவர் பதவிக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கும் திட்டமிட்டுள்ளோம். எனினும் வேட்புமனு தாக்கல் செய்யும் சந்தர்ப்பத்திலேயே இவர்கள் பெயரிடப்படுவார்கள். அதுக்கு முன்னர் அவர்களின் பெயர்களை வெளியிட நாங்கள் திட்டமிடவில்லை. இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முழு முயற்சியில் போட்டியிட்டு வாக்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதேபோன்று நகர சபையின் வெற்றியை உறுதி செய்வதற்கான வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி ஒன்று கூட உள்ள செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான குழு ஒன்றை நியமிக்க உள்ளோம். අපි 17 වෙනිදා එක්සත් ජාතික පක්ෂයේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයෙන් පත් කරන්න නියමිතව තිබෙනවා. இதேவேளை நாளைய தினம் நடைபெறவுள்ள சத்தியாகிரக போராட்டம் தொடர்பில் திஸ்ஸா அத்தநாயக்க இதன்போது கருத்து வெளியிட்டார். அனுமதியின் தொடர்ப கிசியம் ரஸ்வீமக் கட்சியின் அனுமதியின்றி எந்தவித கூட்டங்களோ அதேபோன்று ஆர்ப்பாட்டங்களோ வேறு எவ்வித தொழிற்சங்க நடவடிக்கைகளையோ மேற்கொள்ள முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் கட்சியின் அனுமதியின்றி ஏதேனும் வகையில் கட்சி உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெறுமாயின் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஒழுக்காற்று நடவடிக்கை என்ன? இது தொடர்பில் நாளைய தினம் நடைபெறவுள்ள கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது கலந்துரையாட வேண்டியிருக்கும். கட்சிக்குள் கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ளக்கூடிய விடயங்களை வீடுக்கு கொண்டு செல்லல் மற்றும் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல செயற்படுவார்களாயின் அது தவறான விடயமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். நாளை நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இதன்போது இவர்கள் தெரிவித்தனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தலைமைத்துவத்தில் மாற்றம் அவசியம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். මහනගර සභාවල් නගර සභාවල් ජයග්‍රහණය කිරීමට නම් අනිවාර්යයෙන්ම නායකත්ව වෙනසක් විය යුතුයි. நகர சபைகளிலும் மாகாண சபைகளிலும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் உறுதியாக தலைமைத்துவத்தில் மாற்றம் அவசியம். தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படுத்தி திட்டமிட்டு சிறந்த தயார் நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும். எமது ஆதரவாளர்கள் நாளை பிட்டக்கோட்டையில் ஒன்று கூடுவர். எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைதியான முறையில் அந்த ஒன்று கூடல் நடைபெறும். சட்டப்பூர்வமற்ற செயற்குழு காரணமாக அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களும் சட்டப்பூர்வமற்றது என்பதனை ஒரே குரலில் அனைவரும் எடுத்துக் கூறுவர். පාක්ෂිකයින්ගේ ජනතාවගේ සිතුම් පැතුම් ප්‍රාර්ථනාවන්ව ගමන් කරනවද තමන් විසින් හදාගත්ත කීප දෙනෙක්ගේ ஐக்கிய தேசிய கட்சி மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் செயற்படுகிறதா என்பதனை நாம் வினவுகிறோம். தாம் உருவாக்கிய சிலர் செயற்குழுவுக்கு சென்று மக்களின் எதிர்பார்ப்புகளை இல்லாமல் செய்வதா என்பதனை நாம் தலைவரிடம் கேட்கிறோம். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியை எதிர்பார்த்திருக்கும் ஆதரவாளர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கிறோம். நாளை காலை பிட்டக்கோட்டையில் நடைபெறும் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உலகில் ஏகாதிபத்தியவாதிகள் இருந்தனர். மக்களின் எதிர்ப்பு காரணமாகவே அவர்கள் நீக்கப்பட்டனர். எனவே மக்கள் வீதிக்கு இறங்க முன்னர் தயவு செய்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு தலைவரிடம் கேட்கிறோம். සත්‍යක්‍රියාවට පැමිණෙන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ලෝකෙ හිටිය ඒකාධිපති නායකයෝ බලේ ඉන්න නායකයෝ. හොස්නි මුබාරක්ලා මාකෝස්ලා මේගොල්ලන්ව මහජනතාව වීදි බහැලා තමයි මේගොල්ලන්ව අයින් කරේ. ඉතින් මං හිතනවා අපේ නායකතුමායි මම ඉල්ලා සිටිනවා ஜனதா வீதி பாகினக்காக இன்னதோ கருணாகல இல்லாசு. மாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர்கள் சிலர் நேற்று தெரிவித்த கருத்து தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இங்கு கருத்து தெரிவித்தார். சிறுமின பத்திரிகையின் தலையங்கம் எவ்வாறு அமைந்திருந்தது? ரணில் விக்ரமசிங்கவுக்கு விதிக்கப்பட்ட பொறி கையிலேயே வெடித்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இதற்கு முன்னர் யார் சிலுமினையில் எழுதியது? எதிர்க்கட்சி தலைவர்களின் புலம்பெயர் தமிழ் சமூகம் தொடர்பாக கருத்து வெளியிடுவதற்காக பைக்குள்ளிருந்து பூனை வெளியே வந்துள்ளது. வெளிநாட்டு சக்திகள் தொடர்பாக பேசுகின்றனர். இது யாருடைய தலைப்பாக அமைகிறது? இவை அரசாங்கத்தின் தலைப்புகள் என்பதை யார் அறிவர்? ஐக்கிய தேசிய கட்சியின் ஊழல் தொடர்பாக பேசிய போதும் இத்தகைய கருத்துக்களை வெளியிட்டனர். நாம் ஊடகவியலாளர்களின் கொலை தொடர்பாக பேசும் போதும் இதனையே கூறினார்கள். ஊடகவியலாளர்கள் மீதான அடாவடித்தனங்களின் போது, குறிப்பாக சிறுச நிறுவனம் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது நாம் கருத்து வெளியிடுகையில் புலம்பெயர் தமிழர் சமூகம் என கூறினர், வெளிநாட்டு சக்திகள் என கூறினர் என்று தலைப்புகளும் வங்குரோத்து அடைந்துள்ளன. அரசாங்கத்தின் தேவைகளையே ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சிலர் இன்று நிறைவேற்றுகின்றனர். அது தொடர்பில் சந்தேகம் கிடையாது. கொழும்பு மாநகர சபைக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்பிலும் சுஜீவ சேனசிங்க இதன்போது கருத்து வெளியிட்டார். இது உள்ளூராட்சி நிறுவனத்தில் விசேடமாக வெற்றியை ஈட்டக்கூடியவர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார்.
வேறு நபர்களை வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டாம் என நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். வெற்றிக்கான தகுதியுடையவர் பாக்கிர் மாகார். எமது மேயராக அவரை நியமிக்க கட்சியில் சந்தர்ப்பம் அளிக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சி தமது குறைபாடுகள் குறித்து ஆராய்ந்து அவற்றை திருத்திக் கொண்டு மக்களின் நலனுக்காக முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளதாக அந்த கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவிக்கின்றார். குழுக்களாக பிரிந்து செயற்படுகின்றமை கட்சியின் அங்கத்தவர்களுக்கும் மக்களுக்கும் துரோகம் அளிக்கும் செயற்பாடாகும் என கரு ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாடுகளின் வேர்களை வெட்டி அகற்றுவதற்கு உயிருட்டமுள்ள எதிர்க்கட்சியொன்று தேவை எனவும் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். நாடு சவால்களை எதிர்கொண்ட சந்தர்ப்பங்களில் அதற்கு எதிராக குரல் கொடுத்த இலங்கையின் பழம்பெரும் அரசியல் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை விளங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்நோக்கியுள்ள அபாயகரமான நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து அதன் பயணத்தை உரிய திசையில் இட்டுச் செல்வதற்கான இயலுமையுடன் கூடிய எதிர்க்கட்சியை கோரி மக்கள் குரல் எழுப்பி வருவதாகவும் கரு ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி என்ற வகையில் அரசாங்கத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஊழல்களை வெளிக்கொணர வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைபாடுகள் இல்லாத அரசியல் கட்சிகள் கிடையாது எனவும் ஒற்றுமை இல்லாது போனால் அனைத்தையும் இழக்க நேரிடும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் எடுத்துக்காட்டியுள்ளார். ஒன்றிணைந்து செயற்பட்டால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையிலிருந்து மீள்வதற்கான சிறந்த தருணம் வந்துள்ளதாகவும் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். கட்சி தம்மை வெளியேறுமாறு கூறினால் அதனை நிறைவேற்றுவதற்கு ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது திறமைகள், அனுபவங்கள் மற்றும் குணாதிசயங்களுக்கு அமைய கட்சி தமக்கு பிரேரிக்கும் எந்தவொரு பாத்திரத்தையும் உரிய முறையில் செயற்படுத்துவதற்கு தயார் எனவும் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால அரசியல் பயணத்தை நெறிப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் செயற்படுமாறும் மோதல்கள் சூழ்ந்த அரசியல் செயற்பாட்டினை தவிர்க்குமாறும் இரண்டு தரப்பினரிடமும் வேண்டுகோள் விடுப்பதாக கரு ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான மூன்றாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா சற்று தடுமாற்றத்தை எதிர்நோக்கியுள்ளது. போட்டியில் 287 ஓட்டங்களை நோக்கி பதில் அளித்தாடும் ஆஸ்திரேலியா சற்று முன்னர் வரை 25 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 115 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஹம்பாந்தோட்டை சூரியவெவ மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 286 ஓட்டங்களை பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி தலைவர் மைக்கேல் கிளார்க் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார். இதற்கமைய அணித்தலைவர் திலரட்ன டில்ஷான் மற்றும் உப்புல் தரங்க ஜோடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கியது. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது நஷீர் ஆகியோர் போட்டியை நேரில் கண்டுகளிக்க மைதானத்துக்கு விஜயம் செய்தனர். ஆட்டத்தை ஆரம்பித்த இலங்கை அணி சார்பாக திலரட்ன டில்ஷான் மற்றும் உப்புல் தரங்க ஜோடி 139 ஓட்டங்களை பகிர்ந்தது. தனது 23வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை கடந்த அணித்தலைவர் திலரட்ன டில்ஷான் 55 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து உப்புல் தரங்கவுடன் இணைந்த குமார் சங்கக்கார அதிரடியாக துடுப்படுத்தாடி ஓட்ட எண்ணிக்கையை அதிகரித்தார். 12வது சர்வதேச ஒருநாள் சதத்தை பூர்த்தி செய்த உப்புல் தரங்க சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 4000 ஓட்டங்களை கடந்த பெருமையை பெற்றார். இரண்டாம் விக்கெட்டில் 81 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் குமார் சங்கக்கார 49 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அதன் பின்னர் களமிறங்கிய வீரர்களில் மஹேல ஜெயவர்தன மாத்திரமே குறிப்பிடும்படியாக துடுப்படுத்தாடினார். அபாரமாக துடுப்படுத்தாடிய உப்புல் தரங்க 139 பந்துகளில் 12 பவுண்டரிகளுடன் 111 ஓட்டங்களை பெற்றார். இறுதி நேரத்தில் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்திய மஹேல ஜெயவர்தன 33 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். இலங்கை அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 286 ஓட்டங்களை பெற்றது. டக் பாலிஞ்சர் 4 விக்கெட்டுகளையும் மிச்சல் ஜான்சன், ஷேன் வாட்சன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 287 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் ஆஸ்திரேலிய அணியின் முதல் 2 விக்கெட்டுகளும் 18 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. ஷேன் வாட்சன் மற்றும் பிரெட் ஹிடின் ஆகியோர் தலா 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். ரிக்கி பாண்டிங் 22 ஓட்டங்களுடன் வெளியேறினார். செய்திக்கான பெறுமதியுடைய காணொலிகள் உங்களிடம் இருந்தால் அதனை எமக்கு அனுப்பி வைக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. 30 செகண்ட்களுக்குள் அடங்கும் வகையிலான காணொலிகளை MMS அல்லது மின்னஞ்சல் மூலம் எமக்கு அனுப்பி வைக்க முடியும். எமது MMS இலக்கம் 0759301003. எமது மின்னஞ்சல் முகவரி yourreport@newsfirst.lk.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.